உண்மையா அந்த செங்கோட்டையன் யாருன்னு பார்த்தோம்னா அதிமுகவுல முக்கியமா நம்ம இபிஎஸ் ஆல கழட்டி போட்ட கோமணம் தான் நம்ம அந்த செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். பிரஸ் மீட் ஒன்றுல சொல்றாரு, 10 நாள் நான் கெடுவிக்கிறேன், அதாவது எல்லாம் பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், இது நான் தொண்டர்களோட கருத்தை பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடி காட்டினார், வர கட்சியை விட்டு நீக்கி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தூக்கி எறியப்பட்டார். எப்படி ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போல இவரையும் தூக்கி எறிஞ்சாங்க. டிடிவி தினகரனை ஜெயலலிதா அவர்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி கணக்குல வராது. இதுல மொத்தமா தூக்கி எறியப்பட்ட நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் திரும்ப கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது நான் மிக மனவேதனை அடைகிறேன், இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் இதற்காக தான் சொல்கிறேன், இதைதான் நான் சொல்கிறேன், இதற்காகவே இப்பவே இப்படியே சொல்லுகிறேன் அப்படின்னு பல்வேறு இதை சொன்னாரு. இவர் அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சரவையில இருந்தவர். அது என்ன துறைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு ஒரு சின்னோட ஸ்கூல் போற பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் அன்பில் மகேஷ் அண்ணன் அப்படின்னு எல்லாம் செல்லமா சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஆனா இவரு தான் அந்த அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர். அவரோட செயல்பாடு அப்ப எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற திமுகவோட அமைச்சரவையில இருக்க அண்ணன் அன்பில் மகேஷுக்கும் அண்ணன் அதிமுக இருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பொதுமக்களுக்கும் தெரியும், படிக்கிற பிள்ளைங்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு அமைச்சர் இருக்காருன்னு சத்தியமா யாருக்குமே தெரியாது அதிமுக காலத்துல. இப்ப ஆனா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த துறையில சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. தொழில்துறையில பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள், நம்ம உதயநிதி அண்ணா விளையாட்டுத்துறையில கலக்கிட்டு இருக்காரு. அது போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை கைப்பற்றி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க.